6ஆம் வகுப்பு அலகு 1 அளவீடுகள். பன்னாட்டு அலகு முறை, வெப்பநிலையின் அலகு கெல்வின், இதை கேன்னு சொல்லுவாங்க. தொலைவு மீட்டர், இதை எம் அப்படின்னு குறிப்பாங்க. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், இதை ஏன்னு குறிப்பாங்க. காலத்தின் அலகு வினாடி, இதை எஸ்ன்னு குறிப்பாங்க. பொருட்களின் அளவு மோல், இதை எம்ஓஎல் அப்படின்னு குறிப்பாங்க. நிறையின் அலகு கிலோகிராம், இதை கேஜின்னு குறிப்பிடுவாங்க. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா, இதை சிடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நீளம் என்றால் என்ன? நீளம் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். இது நீளத்தின் அலகு மீட்டர், அதன் குறியீடு மீட்டர் எம் என குறிக்கப்படுகிறது. சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டரிலும், பெரிய அளவுகள் மீட்டரிலும் கிலோமீட்டரிலும் அளவிடப்படுகின்றன. ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் அளவுகள் அளப்பதற்கு பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டன. அதுதான் என்ன சொல்கிறாங்க? பன்னாட்டு அலகுமுறை, அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அல்லது எஸ்ஐ அலகுமுறை எனப்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர்னும், நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம்னும், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடினும், பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர், பருமனுக்கு மீட்டர் கியூப். முன்னோட்டுகள் எஸ்ஐ அலகு முறையில் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள் முன்னோட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ டெசி முன்னோட்டுக்கு டி குறியீடு, அதோட துணை பன்மடங்கு 1/10, 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்டிங்கிறது முன்னோட்டு, அது சிங்கிற குறியீட்டாலும் அதோட துணை பன்மடங்கு 1/100னும் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லுவோம். மில்லிங்கிறது எம்னும் அதோட துணை பன்மடங்கு 1/1000னும் 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லுவோம். இதை நானோ அப்படிங்கிறத என்னன்னு குறிப்போம். அதோட துணை படங்கு 1/1 பில்லியன் அப்படின்னும் 1 பில்லியன் நானோமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு சொல்லுவோம். இப்போ கிலோங்கிறது கேலையும் அதோட பன்மடங்கு 1000னும் அது 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர்னு சொல்லலாம். அளவிடுதல் எப்பொழுதுமே துல்லியமாக இருக்கணும். அது அளவிடும் முறை சரியானதாக இருக்க வேண்டும். இப்போ தோராயமாக அளவிடுறதுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாமல் இருக்கலாம், ஆனால் கணக்கீடுகளில் பெரும் தவறுகளை பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பொருளோட தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியை என்ன சொல்லுவோம்னா இடமாறு தோற்றப்பிழை. இப்போ இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கணும்னா அளவுகளை அளவிடும்போது கண்களை சரியான நிலையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலமும் நம்ம இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். இடமாறு தோற்றப்பிழையை எப்படி தவிர்க்கலாம்னா கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். இப்போ நிறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் நிறைன்னு சொல்லுவோம். இது எஸ்ஐ அலகு கிலோகிராம்னு சொல்லலாம். நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடையாகும். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியின் மீது ஒரு பொருளோட எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். இப்போ நோட்ஸ் பார்த்திங்கன்னா பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே எடை குறைவாக இருக்கும். ரெண்டுலேயுமே நிறை சமமாக தான் இருக்கும். ஆனால் நிலவோட ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல் 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். இப்போ நிலவில் எது கம்மியாக இருக்கும் அப்படின்னா எடை குறைவாக இருக்கும், ஆனால் நிறை சமமாக இருக்கும். 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம், 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன். பொது தராசு பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளோட நிறையானது கணக்கிடப்படுகிறது. இப்போ இந்த பொது தராசில் பயன்படுத்துகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது. மின்னணு தராசு
இது துல்லியமான எடை வேணும் அப்படின்னா நம்ம எதை பயன்படுத்தலாம்னா மின்னணு தராசை பயன்படுத்தலாம். இது பொதுவாக வந்து ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுவாங்க. வேதிப்பொருளை வந்து எடையை வந்து சரியாக மிக துல்லியமாக அளவிடுவதற்கு பயன்படுத்துகிறோம். மேலும் இந்த மின்னணு தராசினை கொண்டு உணவு, மளிகை பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் ஆகியவற்றின் எடையை காலத்தை அளவிடுவதற்கு நம்ம என்ன படிக்கிறோம், கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் முன்னாடியெல்லாம் என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால் மணல் கடிகாரத்தையும் சூரிய கடிகாரத்தையும் பயன்படுத்தினாங்க. மேலும் அறிவோம். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் ஒரு நகல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் டெல்லியில் இருக்குது. அது தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். இப்போ 1 கிலோகிராம்ங்கிறது இந்த பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். நினைவில் கொள்க, அளவீடு என்பது தெரிந்த அளவுகளுடன் தெரியாத அளவுகளை ஒப்பிடுவது. பொதுத்தன்மைக்காக அனைத்து இயற்பியல் அளவுகளுக்கும் படித்தர அலகுகள் உள்ளன. நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை அடிப்படை இயற்பியல் அளவுகள். எஸ்ஐ அலகு நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடி. அளவுகளை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் அளவுகளை துல்லியமாக பெறலாம். மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசு.